ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறது ரா பனானா ஃபிங்கர் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காயை நம்ம ஸ்கின்னோட அப்படியே பாயில் பண்ணி எடுக்கணும். ஸ்கின் ஹார்டாக இருக்கனால கொஞ்சம் டைம் ஆகும். பாயில் ஆச்சா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. ஒரு 80% வரைக்கும் பாயில் ஆனால் போதும். ஃபுல்லாக பாயில் ஆகணும்னு வேண்டாம். பிறகு நம்ம கட் பண்ணும்போது ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ நல்ல பாயில் ஆன 2 வாழைக்காயை நம்ம எடுத்துக்கிறோம். அதை நல்லா ஸ்கின் எடுத்துடணும். பாயில் ஆனதுனால ஈஸியாக ஸ்கின் வெளியே வந்துடும். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம ஸ்கின் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணோன்னா ரொம்ப அதிகமாக பாயில் ஆயிரும். நம்மளுக்கு ஃப்ரைஸ் மாதிரி வராது. ஸோ நார்மல் வாழைக்காய் வறுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஸ்கின்னோட நம்ம பாயில் பண்ணிக்கிறோம். நார்மலாக வாழைக்காயில் நம்ம பொரியல் இந்த மாதிரிலாம் பண்ணால் கிட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதனால நான் இந்த மாதிரி புதுசாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்போதும் நம்ம என்ன மசாலா வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் போட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸ்க்கு முக்கியமாக ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நான் எப்படி வீடியோவில் கட் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி நீங்கள் நீளமாக ஸ்டிக் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். எல்லா பீசஸும் ஒரே சைஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கும். எல்லா பீஸஸும் ஈக்குவல் சைஸாக நீளமாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணுறதுனால இது அதிகமான ஆயிலும் எடுக்காது. ஆயில் அதிகமாக குடிக்காது. சேம் இது மாதிரி நீங்கள் அதிகமாக வேணும்னா 2-3 வாழைக்காய் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக இதில் ஃபஸ்ட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் பிடிக்காதவங்க நார்மலாக மற்ற பவுடர்லாம் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பவுட்ரு, மஞ்சள், ஜீரா பவுட்ரு, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி 80% கிட்ட நமக்கு பாயில் ஆகிறதுனால கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணணும். காரம் அதிகமாக தேவை, இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்க்கலன்னா கார பவுட்ரு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பிளேட்டில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை 1 hour 2 hour அப்படி ஊற வைக்கணுங்கிற தேவையில்லை. ஒன்லி 50 minutes, நான் 10 to 15 minutes வச்சா போதும். நல்ல மசாலா அந்த வாழைக்காயில் ஊறிடும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயில் மசாலா போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த 10 minutes நம்ம வைக்கிறது. இப்போ நல்ல ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் அதிகமாக ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் இவ்வளோ அதிகமாக ஆயில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 15 minutesக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த ஆயிலில் போட்டுக்கிறோம். நல்ல மீடியம் டு ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை தேவைப்படும், அப்புறம் மீடியம் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 minutesக்கு அப்புறம் அப்படியே திருப்பி விடுங்க. வேகாத இடம்லாம் நல்லா பாயில் ஆகிற மாதிரி திரும்பி விட்டு அப்படியே மெதுவாக பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ நமக்கு இது நல்ல ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பி ஆயிரும். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒட்டினா கூட அப்புறமா ஒட்டாது. இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டேங் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட வாழைக்காய் ஃப்ரைஸ், கிறிஸ்பியான ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். Okay friends, thank you for watching. Like, share and subscribe my channel. Bye bye.